ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் வில்லன் ஜேசனும் முஞ்சுவும் சேர்ந்து யூஜனை அரண்மனையிலேருந்து விரட்டுறதுக்காக எதையோ பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் தளபதி கிட்ட யூஜனை அன்னைக்கு காட்டில் அட்டாக் பண்ண வந்த கேங் யாருங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் யூஜனும் பில்குமியும் அவங்களோட ரூமில் பேசிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் நடந்ததை பற்றி தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. பில்குமியும் அவளுக்கு இந்த போட்டியில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சாக்கிற வரைக்கும் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. யூஜினும் ஆமா, எப்படியோ நம்ம நாடு மின் நாட்டுக்கிட்ட தோத்து போகல, இல்லைன்னா அவங்க நம்ம நாட்டில் உள்ள எல்லா பொருட்களுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க, நாம நம்ம நாடை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் யூஜினும் நான் எதுக்கு இந்த காலத்து ஆளு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், இந்த நாட்டுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுறா. ஆனா பில்குமி நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா. யூஜினும் அவ இந்த காலத்துல வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவங்க கிட்டையும் இந்த இடத்துலயுமே நல்லா மிங்கலா இருப்பா. அதனால அவளும் இந்த ரூம் பில்குமி குக்கியும் குக்மேயும் ஸ்பெஷலா ராஜா உங்க எல்லாரையுமே நான் ஃபியூச்சருக்கு போனதும் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றா. இங்க ஹீரோவும் யூஜனை நினைச்சுதான் போட்டியில அங்க நடந்த பிரச்சனைகள், அவ சமைச்ச சாப்பாடு இப்படி எல்லாமே மாங்கராங் புக்ல எழுதிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ யூஜனை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பான். யூஜின் வைத்தியரை பாக்குறதுக்காக தான் போயிருக்கிறா. ஹீரோ தான் அவளை அனுப்பி வச்சது. அதனால அவளை வந்ததும் அவளோட ஹெல்த்தை பத்தி தான் கேட்கறான். என்னாச்சு, என்ன வைத்தியர் சொன்னாருன்னு கேட்க அவ வேணும்னே அவங்கிட்டையும் ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துடுச்சான் அரசே, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ போறேன் அப்படின்னு போய் சொல்றா. அவனும் ஐயோ என்ன சொல்ற, என்ன நோய் அப்படின்னு பதறி கேட்கறான். ஏன் ராஜா பயந்துட்டீங்களா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போட்டியில நான் ரெஸ்ட் எடுக்காம நிறைய டைம் வேலை பார்த்ததுனால என்னமோ டயர்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா. அவ கையை பத்தி தான் இப்ப ஹீரோவும் விசாரிக்கிறான். அவனோட கை எப்படி வலி இருக்குதா அப்படின்னு கேட்க அவளும் இல்ல நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அவனோட தம்பி ஜின்மியுக்காக ஃபுட்டு சமைக்க முடியுமான்னு தான் கேட்கறான். அவளும் சமைச்சிடலாம் அசத்திடுது ராஜான்னு சொல்றா. அவனும் அவனோட தம்பிக்கு இவங்க என்ன சமைக்க போகிறாங்கன்னு தான் கேட்கறான். அதுக்கு யூஜினும் அவ போட்டியில சமைச்ச அதே ஜின்சங் பிளாக் சிக்கன் சூப்பை தான் சமைக்கிறதா சொல்றா. ஹீரோவும் அவனோட தம்பி ஜின்மியும் சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு ஸ்வீட்டுக்காக மக்ரோனியும் சமைக்க சொல்றான். யூஜினும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த பத்தி தான் ஹீரோ கிட்டையும் பேசுறா. இங்கதான் நீங்க உங்க தம்பி கூட இருந்து சாப்பிட போறீங்களா, இது பெர்ஃபெக்டான பிளேஸ் தான், நீங்களும் உங்க தம்பியும் நல்ல வியூஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அவனுமே ஆமா, ஆனா எனக்கு தனியாவும் கூட இங்க இருந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு வலியுறான். என்ன தனியாவா அப்படின்னு யூஜின் ஷாக் ஆகி கேட்கறா. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ இவளை இங்க வச்சுதான் கிஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் அவளும் பயந்து இப்படி கேட்கறா. ஏன் உனக்கு என் கூட எல்லாம் சாப்பிட பிடிக்காதான்னு கேட்கறான். அவளும் சரி ஓகே நான் சமைக்க கிளம்புறேன், பிறகு பார்க்கலான்னு சமாளிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக பார்க்க, ஆனா ஹீரோ அவளை விடாம கையை பிடிச்சு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்றான். இவளும் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்கறா. ஆனா ஹீரோ சீஃபை கூப்பிட்டு அதை யூஜின் கிட்ட கொடுங்கன்னு சொல்றான். ஹீரோ யூஜனுக்கு சர்ப்ரைஸா புதிய கிச்சன் யூனிஃபார்மை தான் வாங்கி வச்சிருக்கான். அதை சீஃபும் அவளோட கையில கொடுக்க யூஜன் அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறா. அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால ஹீரோ இந்த சர்ப்ரைஸ் தான் நான் சொன்னேன், நீ என்ன நினைச்சுன்னு கேட்கறான். அவளும் ஒண்ணுமே இல்லையே, இது ரொம்ப அழகா இருக்குதுன்னு அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கும் அவளை போட்டி முடிஞ்சதுமே ஹீரோ அவளுக்கு அந்த மாங்கராங் புக்கை தேடி கொடுக்கறதா சொல்லியிருப்பான். அது கிடைச்சதுன்னா யூஜின் திரும்ப ஃபியூச்சருக்கு போக போறா. அது இருந்தும் ஆனா இப்போ இவன் இந்த புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததை நினைச்சுதான் அவளும் என்ன ராஜா கிண்டலா, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபியூச்சருக்கு திரும்ப போக போறேன், அப்புறம் இது எதுக்கு அப்படின்னு கவலையா கேட்கறா. ஆனா ஹீரோக்கு யூஜின் அவனை விட்டுட்டு போகிறது பிடிக்காது. அதனால அவனு சமாளிக்கிறான். ஹீரோவும் பரவாயில்ல அது வர்ற வரை இதை போட்டுக்கொண்டு அவனும் ஒரு மாதிரி சமாளிச்சுதான் சொல்றான். ஹீரோ ஜின்மியோட டின்னர் முடிஞ்சதும் யூஜினை பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர சொல்றான். அதுக்கு யூஜினும் ஈவினிங் மிங் குக்குக இங்க இருந்து கிளம்பி போகிறதுனால அவங்கள பார்த்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இவ போகணும்னு சொல்றான். ஆனா ஹீரோ இதுக்கு சம்மதிக்கல. ஆனா யூஜின் கெஞ்சி கேட்கறதுனால அதுக்கு ஓகேன்னு சொல்றான். அப்புறமா அவனும் அவங்கள பார்த்து முடிச்சதுமே ஸ்பீடா அங்க வந்துடுன்னு சொல்றான். இங்க யூஜின் ஹீரோ கொடுத்த புதிய யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் கிச்சனுக்கு வந்திருக்கா. அவளை பார்த்த எல்லாருமே இந்த யூனிஃபார்ம் பத்தி தான் கேட்கறாங்க. யூஜினும் ஹீரோ போட்டியில ஜெயிச்சதுக்காக இதை கொடுத்திருக்கிறதா சொல்றா. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல யூஜினும் அவங்க கிட்ட ஹீரோவோட தம்பி ஜின்மியுக்காக ஸ்பெஷலா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம போட்டியில சமைச்ச அந்த ஜின்சங் பிளாக் சிக்கன் சூப்பே பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்குறா. தென் ஹீரோவை மீட் பண்ண இங்க அவனோட தம்பி ஜின்மியோங்கும் வந்திருக்கான். ஹீரோவோட ஸ்டெப் மதர் சித்தியோட பையன் தான் இந்த ஜின்மியோங்கும் இவனுக்கும் அவ்வளவு கனெக்ஷன் எல்லாம் இல்ல. அதனால அவனோட தம்பி ஜின்மியோங் ஹீரோவை பார்த்து கம்ஃபர்டபுளா இல்லாம பயந்துகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஹீரோவும் இனிமே ஜின்மியோங் கூட இவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்றான். இதை கேட்டு அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால அவனும் அப்படியா, உங்க ராயல் குக்கோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கும் இன்னைக்கு அவங்க சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்குது அப்படின்னு ஜாலியா பேச, கண்டிப்பா நீயும் சாப்பிடுவ, அவங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும், உனக்கும் பிடிக்கும், நம்ம இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாசமா பேசுறான். அதே நேரம் அங்க யூஜின் ஃபுட்டை எடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோ கேட்ட மாதிரி மக்ரோன் ஜின்சங் பிளாக் சிக்கன் சூப் இப்படி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இதை பார்த்து ஜின்மியும் இதெல்லாம் கலர்ஃபுல்லா அழகா இருக்குது, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குதுன்னு சொல்ல யூஜினும் அவ எப்படி சமைச்சாங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. தென் ஜின்மியும் சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் யூஜினோட ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவனும் எனக்கு இதே மாதிரி என்னைக்குமே டேஸ்டான ஃபுட்டு கிடைச்சிடுச்சுன்னா நான் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றான். ஹீரோக்கும் இப்போ கூட இவளோட சமையலை சாப்பிடும்போது நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சு அவ சமைச்ச ஃபுட்டை ரசிச்சு சாப்பிட்றான். ஹீரோவும் அவனோட தம்பிக்கு பாசமா எல்லா ஃபுட்டையும் பிளேட்ல எடுத்து வச்சு கொடுக்குறான். ஜின்மியும் தெரியாம ஜின்சங் எடுத்து சாப்பிட அவனுக்கு கசக்குதுன்னு சொல்றான். ஹீரோ அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றான். இப்படி
இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற யூஜினுக்கும் அதிசயமா இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் ஹிஸ்டரியில ஹீரோ ஒரு கொடூரமானவன் தான் யூஜின் படிச்சிருக்கா. ஆனா இப்ப எல்லாம் ஹீரோ கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியற மாதிரி இருக்குது. அதனால அவளும் ஒருவேளை என்னாலதான் இந்த ஹிஸ்டரி மாறி இருக்குதான்னு சந்தேகமா நினைச்சு பாக்குறா. தென் ஈவினிங் யூஜினும் அவ குக்குங்க கூட மிங் குக்குகளை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறா. அந்த 3 குக்குகளும் யுவான் கூட போகாம அவங்க குக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தனித்தனியா இந்த உலகத்தை சுத்த போறாங்கன்னு சொல்றாங்க. யூஜினுக்கும் அவங்க நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி குக் பென்னும் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, சுவருக்கும் காதுண்டு, அதனால கவனம் தேவைன்னு ஏதோ சீக்ரெட் மெசேஜ் சொல்லிட்டு போகிறாரு. குக் பென்னும் ஹீரோவுக்கு கூட இருக்கிறவங்களால தான் ஆபத்துங்கிறத இப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனா இது யூஜினுக்கு புரியல. அதனால யூஜினும் பென் எதுக்காக அப்படியெல்லாம் சொன்னாரு, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு குக்குங்க கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கிறா. குக் ஈயோமும் இதை நீங்கள் பென்னுக்கிட்டே கேட்டிருக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு பேச, அதே டைம் அங்கே திடீர்னு ஹீரோவோட சித்தியும் வந்து யூஜின் கன்னத்தில் அடிக்கிறாங்க. ஜின்மியோவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருக்குது. அதுக்கு காரணம் யூஜினோட ஃபுட்டு தான் நினச்சி இவங்க இப்படி கோவத்தில் செய்கிறாங்க. ஆனால் யூஜினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதும் ஷாக்காக இருக்குது. அதனால அவளும் ஜின்மியோக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறா. ஆனால் அவங்க இப்படி நடக்க காரணமே நீ தான், நீ கொடுத்த அந்த சாப்பாட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதில் என்னடி விஷத்தை கலந்து அப்படின்னு கத்துறாங்க. யூஜினோ அப்படி நான் எதுவுமே செய்யலை, ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு நல்லா கெஞ்சி அழுறா. ஆனால் இவங்க அவ சொல்றதை நம்பாம சோல்ஜர்ஸ் கிட்டையும் யூஜினை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர சொல்றாங்க. சோ இப்ப சோல்ஜர்ஸும் யூஜனை இழுத்து கூட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்து பில்கிமி, குக்கியும், குக்மேங் இப்படி எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குது. இங்க ஜெயில யூஜனை கட்டி வச்சுதான் சித்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை ஒத்துக்கோ இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. யூஜனும் எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு நல்லா கெஞ்சி அழுதுட்டு இருக்கிறா. ஆனா அவங்க கேட்காம யூஜனை கொடுமைப்படுத்தி விசாரிக்க சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றாங்க. சோல்ஜர்ஸும் யூஜனோட கால் நடுவிலேயே கட்டையெல்லாம் வச்சு டைட்டா பிடிச்சு இழுத்து கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யூஜன் இப்படி கஷ்டப்படுறது எதுவுமே தெரியாம ஹீரோவும் யூஜனுக்காக பொட்டானிக்கல் கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஜேசன் தூக்கி வீசினதா சொன்ன அந்த மிளகா பொடி சாஸ் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்திருக்கான். இதை காட்டி கொடுத்து யூஜனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இங்க யூஜனையும் வர சொல்லியிருப்பான். தென் ராயல் கிச்சன்ல எல்லா குக்குகளும் யூஜனை நினைச்சுதான் கவலையா இருக்கிறாங்க. ஆனா பில்கிமி மட்டும் நம்ம சீஃப் குக் மேல எந்த தப்புமே இல்லை, அவங்கள நாம காப்பாத்தி ஆகணும், எல்லாரும் வாங்கன்னு ரொம்ப அலறா. ஆனா யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. பில்கிமி அவங்க கிட்ட அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் ஹெல்ப் செஞ்சிருக்காங்க, அவங்க பண்ணின எல்லாமே மறந்துட்டீங்களா, ஏன் இப்படி சும்மா இருக்கீங்க, இப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது, நாம இதை பத்தி ராஜா கிட்டையாவது சொல்லலாமேன்னு கதறி அழுறா. ஆனா குக்கியும் ராயல் குக் மேல தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா எவிடன்ஸ் இல்லையே, இது குயின் பாட்டியோட கட்டளை அப்படிங்கிறதுனால ராஜாவாலையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு கவலையா சொல்றாரு. பில்கிமியும் அட்லீஸ்ட் நம்ம ட்ரையாவது செஞ்சு பார்ப்போம், நீங்க வரலன்னா பரவாயில்ல, நான் ராஜாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்ப உடனே குக் மேயங்கும் அவ கூட போகிறதா சொல்றாரு. இதை பார்த்து இப்ப எல்லாருமே பில்கிமி கூட வர்றதா சொல்லி கிளம்ப, அப்ப அதே டைம் அங்க ஹீரோட சீஃபும் வர்றாரு. பில்கிமியும் யூஜனுக்கு நடந்ததை பத்தி அவர்கிட்ட சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்லுங்க, ராயல் குக்கை காப்பாத்துங்கன்னு அவரோட காலில் விழுந்து கெஞ்சுறா. ஆனா இது தெரியாம ஹீரோ மிளகா பொடியெல்லாம் பார்த்து யூஜன் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி முன்னாடி என்கிட்ட அவளோட பேகை நான் கொடுத்தப்ப ரியாக்ட் பண்ண மாதிரி ஹக் பண்ணுவாளா, அப்படி மட்டும் அவள் இந்த டைம் செஞ்சுட்டானா நானும் அவளை கட்டி பிடிச்சு என் கையிலே தாங்கிக்கிடுவேன்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஹீரோ யூஜன் கூட இருக்கிறதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்க. அங்க சீஃபும் வந்து யூஜனை பத்தி அவளுக்கு நடந்த எல்லாமே சொல்றாரு. ராஜா, இன்னைக்கு உங்க தம்பி கூட இருந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க தம்பி சுய நினைவு இல்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அதுக்கு காரணம் ராயல் குக்கோட உணவு தான் நினைச்சு உங்க சித்தி அவங்கள ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். ஹீரோக்கு தான் யூஜினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால தாங்கவே முடியாது. யுவான் கூடவே அவளுக்காக சண்டைக்கு போயிருக்கான். இப்ப யூஜின் செய்யாத தப்புக்கு அவளை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கோவப்படுறான். இதை கேட்ட உடனே யூஜினை பாக்குறதுக்காக தான் கோவமா ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்கான். ஜெயிலுக்குள்ள யூஜின் மயங்கி கிடக்கிறா. இதை பத்தி ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அவனும் ராஜா வந்து இருக்கிறேன், மரியாதை இவ்வளவு விடுதலை செய்யணும் கோவமா சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றான். ஆனா சோல்ஜர்ஸும் இது குயின் பாட்டியோட கட்டளை, கீயும் பாட்டி கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே டைம் ஹீரோட சித்தியும் வர்றாங்க. ஹீரோ அவங்க கிட்ட யூஜனை ரிலீஸ் பண்ண சொல்றான். ஆனா அவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. இவ சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட பையன் சீரியஸ் ஆகி சுய நினைவே இல்லாம சாக போராடிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோவும் ஜின்மியும் கூடவே யூஜன் ஃபுட்டை சாப்பிட்டு இருப்பான். சோ அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு அவங்க கிட்ட சொல்றான். ஆனா அவங்களும் ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. ஹீரோவோட போட்டியா நெக்ஸ்ட் ராஜாவா ஜின்மியோங் தான் இருக்கிறான். சோ பதவி வரையில யூஜின் கூட சேர்ந்து ஹீரோ ஜின்மியோங்க கொலை பண்ண இப்படி செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோவுக்கு அவனோட தம்பி மேல பாசம் இருக்குது. அதே மாதிரி தான் என்னதான் இவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவன் அப்பா இவங்கள 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஹீரோக்கு இவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் இருந்திருக்கும். இப்போ இவங்க இப்படி சொல்றதை கேட்டு அவனுக்கு கோவமா, இவ்வளோ நாள் நீங்க இந்த எண்ணத்தை எல்லாம் உங்க மனசுல வச்சுதான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா, யூஜினுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், ஜெயில தரங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவனும் இது ராஜாவோட கட்டளை, ஜெயில தரங்க, ராஜாவோட ஆர்டரை கேட்கலன்னா என்ன செய்வேன்னு தெரியுமா அப்படின்னு கோவமா வாழை எடுத்து அவங்க கழுத்துல வைக்கிறான். அவங்களும் பயப்படாமலே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெயில திறக்க முடியும்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ கோவமா அவங்கள வெட்டுறதுக்காக போக இப்போ இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு யூஜின் முழிக்கிறா. அவளும் வேண்டாம் ராஜா, நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ப்ளீஸ் வாழை கீழே போடுங்கன்னு கெஞ்சுறா. உடனே சித்தியும் பணிப்பெண்கள் கிட்ட யூஜினை மறைக்க சொல்றாங்க. ஹீரோவும் வாழை கீழே போடாம இருக்க யூஜினும் நீங்க இப்படி கோவப்படக்கூடாது, அவங்க ஒரு அம்மாவா இப்படி அவங்க பையனுக்காக செய்யறாங்க, அதனால அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, ஆனா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் சொல்றேன், இப்போ மட்டும் நீங்க கோவப்பட்டு நிதானத்தை இழந்து எது செஞ்சாலுமே அது உங்களுக்கே ஆபத்தா முடியும், உங்க ராஜ்யத்துக்கும் ஆபத்து, உடனே கத்திய கீழே போடுங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறா. அவனும்
அவனும் நான் எதுவும் செய்யாம இருந்தேன்னா இவங்க உன்னை கொன்னுருவாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இப்படி செய்யறேன்னு கவலையா சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, நான் நிரபராதின்னு ப்ரூஃப் பண்ணனா எல்லாமே மாறிடும் ராஜா, ஸோ ப்ளீஸ் கத்தியை கீழே போடுங்க, எனக்கு இதுல விருப்பம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்ல நீங்க இப்படி செஞ்சா அதனால எல்லாருக்குமே பாதிப்பு தான், நான் தப்பு பண்ணலன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ண வேணும் ராஜான்னு சொல்றா. ஹீரோவும் இவ சொல்றதை கேட்டு வாழை கீழே போடுறான். ஃபியூச்சர்ல இருந்து யூஜின் வந்ததுனால அவளுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ கூட இருக்கிறவங்க அவனை ஏத்தி விட்டதுனால தான் அவன் இப்படி கொடூரவன ராஜாவா மாறி இருப்பான், அதனால தான் அவனோட ஹிஸ்டரியை மாத்த இப்படி யூஜின் செய்யறா. இங்க ஜெயில யூஜின் இப்படி இருக்கிறத பார்க்க ஹீரோவாலையும் தாங்கிக்க முடியல. அவளுக்கு ஏதாவது ஆகணும் பயந்து அவனு சித்திக்கிட்ட உங்க பையனுக்கு என்னாச்சனோ அதுக்கு காரணம் யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சு யூஜின் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள யூஜினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சப்போஸ் அவளை ஏதாவது செஞ்சீங்கன்னு என் காதுக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஆபத்தா முடியும் அப்படின்னு மிரட்டுறான். அவங்களும் என் பையனுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராஜான்னு பார்க்க மாட்டேன், அந்த பொண்ணையும் நான் ஏதாவது செஞ்சுடுவேன்னு அவங்களும் மிரட்டுறாங்க. அதுக்கு ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ராஜா பதவியிலிருந்து கீழே இறக்கினா மட்டும்தான் உங்களால யூஜினையை தொட முடியும்னு சவால் விடுறான். சித்தி இதை கேட்டுட்டு கோவமாவும் கவலையாவும் இருந்து கிளம்புறாங்க. தென் ஹீரோ யூஜின் கிட்ட வந்து பேசுறான். அவ உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்து கவலைப்படுறான். சாரி, ரொம்ப வலிக்குதா, என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, யாரோ என்ன பழி வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, கூடிய சீக்கிரமே அது யாருன்னு கண்டுபிடிப்பேன், உன்னை இதுல இருந்து காப்பாத்துவேன், கவலைப்படாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். அவளும் இவன் கவலைப்படுறத பார்த்து அவளோட வலியை மறைச்சுதான் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுறா. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க சீக்கிரமே இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த ஜெயில் எனக்கு பழக்கப்பட்டதுதான், ஆனா ப்ளீஸ் எப்பவுமே நிதானத்தை இழந்து கோவப்படாதீங்க, நீங்க நல்லவரா தான் இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றா. ஹீரோவும் சரி நான் நீ சொல்றத ஞாபகம் வச்சிருப்பேன், அது மட்டும் இல்ல ஜின்மியோக்கு யார் இப்படி செஞ்சாலும் கண்டுபிடிப்பேன், உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கவலையா தான் கிளம்பி போறான். இங்க குயின் பாட்டிக்கிட்டையும் அவங்களோட அண்ணே ஸ்டேட் மினிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் ஹீரோ அவனோட அம்மா மரணத்துக்கான காரணத்தை தேடுறதுனால இப்ப ஜின்மியோங்க இப்படி செஞ்சிருக்கிறதும் ஹீரோங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ராஜா அவனோட அம்மா மரணத்துக்காக இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சந்தேகமா கேட்க குயின் பாட்டியும் ஹீரோ அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு அவனை நம்புறாங்க. அவங்களும் என்னதான் ராஜா பழிவாங்க நினைச்சாலும் ஒரு சின்ன பையனை கொலை பண்ணலாம் நினைக்க மாட்டான், அவன் எதுவா இருந்தாலும் டைரக்டா அவனே கொலை பண்ணிடுவான், அதனால இதுக்கு காரணம் அவன் கிடையாது, ஆனா அவனை மாட்டி விடுறதுக்காக வேற யாரோ எதையோ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க வில்லன் ஜேசன் அவன் மினிஸ்டர்ஸ் கூட மிஞ்சோட பிளான் ஒர்க் ஆனதை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பிளான் பண்ண மாதிரி அரண்மனைல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. மினிஸ்டர்ஸும் ராஜாவோட தம்பி ஜின்மியும் மட்டும் இதுல இறந்து போயிட்டா ஜின் குடும்பம் மொத்தமாவே இதுக்கு காரணம் ராஜா நினைச்சு ராஜாவை அட்டாக் பண்ணுவாங்க, இதுதான் நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ யூஜினை காப்பாத்துறதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பாக்குறான். அதனால சஞ்சய் கிட்டையும் ஜின்மியோக்காக யூஜின் சமைச்ச ஃபுட்டோட இன்கிரீடியன்ஸ்ல ஏதாவது விஷயம் இருக்குதான்னு செக் பண்ணி பாரு, கூடவே ஜின்மியும் என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா வேற யாரையாவது மீட் பண்ணுனானா அப்படிங்கறதையும் கண்டுபிடின்னு சொல்றான். ஹீரோவும் யூஜினை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறான். அரண்மனையில மருந்து வாங்கிட்டு போனவங்க லிஸ்ட் புக் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாக்குறான். என்ன சாப்பிட்டா இது மாதிரி எல்லாம் உடம்பு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு ஏற்றபடியான மருந்து கொடுக்க முடியும். அதனால இவனும் அந்த லிஸ்ட் புக்லையும் யாராவது ஏதாவது மருந்தை மாற்றி வாங்கி வச்சாங்களா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். இங்கே பில்கிமி யூஜனுக்காக ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அதே மாதிரி ஜின்மியோக்கு இன்னும் சுயநினைவு வராததுனால அவனோட அம்மாவும் அவனை நினச்சி கவலைப்படுறாங்க. குயின் பாட்டி இங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி இப்போ என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் சஞ்சய் ஹீரோ சொன்னதை கேட்டு தான் அரண்மனை வைத்தியர் கூட ராயல் கிச்சனுக்கு வந்து யூஜன் ஜின்மியோக்காக சமைச்ச ஃபுட்டோட இன்கிரீடியன்ஸை செக் பண்ணி பார்க்குறான். பில்கிமியும் அன்னைக்கு சமைக்க யூஸ் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸையும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறா. அதில் எந்த உணவுப் பொருளும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை. குக்குகளும் அன்னைக்கு நாங்களும் ராயல் குக் சமைச்சதை தான் சாப்பிட்டோம், எங்களுக்கும் எதுவுமே ஆகலை, அதனால ராயல் குக் ஒரு நிரபராதின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அவங்க கிட்ட சஞ்சயும் ஜின்மியும் அன்னைக்கு இவங்களை தவிர வேற யாரையாவது மீட் பண்ணானா, அவன் ஏதாவது சாப்பிட்டானா அப்படின்னு விசாரிக்க அவங்களும் அப்படி எதுவுமே நடக்கலை, ஜின்மியும் யாரையுமே மீட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. சஞ்சயும் அவன் விசாரிச்சதை பற்றி ஹீரோ கிட்ட தான் சொல்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதில் சந்தேகப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோக்கு யூஜின் சமைச்சதை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆல்ரெடியே தெரியும். அதனால அவனும் இது எனக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா அன்னைக்கு ஜின்மியும் கூட நானுமே யூஜனோட ஃபுட்டை தான் சாப்பிட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சஞ்சவும் ஒருவேளை அவருக்கு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லைனா இல்ல இதுக்கு வேற யாராவது காரணமா இருப்பாங்களான்னு சஞ்சய் சந்தேகமா கேட்கிறான். ஏன்னா மருத்துவர் ஜின்மியோட உடம்பை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் உடம்புல விஷத்தை ஏத்தின மாதிரி எதுவுமே தெரியலன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் சஞ்சயும் இப்ப இப்படி கேட்கறான். இப்ப சஞ்சயும் ஹீரோ கிட்டையும் ஜின்மியோட அம்மா கிட்ட அவனோட ஹெல்த்தை பத்தி விசாரிச்சு பார்க்க சொல்றான். இங்க ஜின்மியோங்க மருத்துவர் செக் பண்ணி பாக்குறாரு, அவன் உடம்புல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, இதை வைத்தியர் அவனோட அம்மா கிட்ட சொல்றாரு. அதே டைம் அங்க ஹீரோ ஜின்மியோங்க பார்க்க வந்திருக்கான். ஹீரோவும் மருத்துவர் கிட்ட ஜின்மியோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்குதான்னு கேட்க அவரும் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோவோட சித்தியும் நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ யூஜின் சமைச்ச இன்கிரீடியன்ட் வைத்தியர் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றான். இதை சித்தியும் வைத்தியர் கிட்ட உண்மையான கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. ஹீரோவும் அன்னைக்கு என்ன பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஜின்மியும் வேற யாரையுமே மீட் பண்ணல, உங்க கூட தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதனாலதான் யூஜின் சமைச்ச ஃபுட்டை சந்தேகப்பட்டதா சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ஜின்மியோங்க ரூமை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி அங்க செக் பண்ணி பார்க்கறான். அங்க ஒரு டேபிள்ல சந்தேகப்படுற மாதிரி சின்ன சின்ன பொட்டலமா நிறைய இருக்குது. அதை பார்த்து ஹீரோ இது என்னன்னு கேட்க வைத்தியரும் இது மருந்து தயாரிக்க வேண்டிய மூலிகை பொருட்கள் தான், இதை ஜேசன் ஹைனஸ் தான் ஜின்மியோக்காக அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சொல்ல ஹீரோவும்
அதை சந்தேகப்பட்டு இதை நானும் செக் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட சித்தியும் இதுக்கு காரணம் யூஜின் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் ஆதரவு இல்லாம அவளை பத்தி தப்பா பேசாதீங்க, கூடவே நான் இதை பத்தி விசாரிக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, இல்லைனா நடக்கிறது வேறன்னு மருந்து பொட்டலத்தோட வெளியில போகிறான். இவன் போனதும் சித்திக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. சித்தி கூட இருக்கிற லேடிஸும் அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சித்தியும் ஜின்மியோங்க மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராஜாவையும் யூஜினையும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. தென் வெளியில ஹீரோவும் மருந்து பொட்டலத்தை பார்த்து இதுலயும் நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா எதுவுமே இல்லைன்னு வந்துச்சுன்னா என்னால எப்படி யூஜினை காப்பாற்ற முடியும், பாவம் அவ என்னாலதான் ஜெயில இருந்து கஷ்டப்படுறான்னு கவலைப்பட்டு பேசுறான். சீஃப் அவங்கிட்ட யூஜினை செக் பண்ண இவரு மார்னிங் நைட்டு 2 டைம் போகிறதா சொல்றாரு. யூஜினும் இவர்கிட்ட இந்த ஜெயில அவ ஆல்ரெடி இருந்திருக்கிறதுனால அவளை நினைச்சு கவலைப்பட வேண்டான்னு ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறா. இதை கேட்டு ஹீரோ ஆல்ரெடி இருந்த இடமா அப்படின்னு தெரியாம கேட்க சீஃபும் இவன் யூஜினை இங்க பெண் பெயின்னு கூட்டிட்டு வந்ததும் அவளை இதே ஜெயில தான் அடைச்சதா சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கும் அவளை இங்க கூட்டிட்டு வந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ அவளை அப்பெல்லாம் பிடிக்காம தான் அந்த ஜெயில அடைச்சு வச்சிருப்பான். ஆனா இப்ப யூஜின் ஜெயில இருந்து கஷ்டப்படுறத நினைச்சு அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அதனால அவனும் யூஜினை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தலாம், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். இங்க ஜெயில யூஜினும் அந்த மாங்குராங் புக்கை நினைச்சு அவன் இங்க வந்தது இப்படி கஷ்டப்படாதானு கவலைப்படுறா. அந்த புக்கு மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஃபியூச்சருக்கு போக முடியுமான்னு யூஜின் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க குயின் பாட்டியும் யூஜினை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் யூஜின் கிட்ட ஜின்மியோங்க இப்படி ஆக காரணம் ராஜாவா, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோவை பத்தி கேட்கறாங்க. யூஜினும் ராஜா அப்படியெல்லாம் செய்யறவரே கிடையாது, அவர் கோவப்படுவாரு, ஆனா அவரு இப்படியெல்லாம் சின்ன குழந்தைங்களை கொலை பண்ண நினைக்க மாட்டாரு, நானும் எதையுமே செய்யல, ராஜா எப்படிப்பட்டன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் அவரை சந்தேகப்படுறீங்கன்னு யூஜின் ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுறா. குயின் பாட்டியும் அவனை இப்படி நினைக்க காரணமே நீதான், அவன் ஒன்னாலதான் இப்படி எல்லாமே செய்யறான் அப்படின்னு அரண்மனை ஃபுல்லாவே ராஜாவை பத்தி தான் வதந்தி பரவிட்டு இருக்குது. நீங்க இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா ப்ரூஃப் வேணுமே, உன்னால ப்ரூஃப் கண்டுபிடிச்சு ராஜாவும் நீயும் இதை செய்யலைங்கிறத நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆமா என்னால முடியும்னு கான்ஃபிடன்ஸா சொல்றா. அப்படின்னா நான் உனக்கு 3 நாள் டைம் தர்றேன், இதுக்கு காரணம் யாருன்னு நீ ப்ரூஃபோட கண்டுபிடி, அப்படி நீ செஞ்சா நீ தப்பிப்ப, இல்ல 3 நாள் கழிஞ்சதும் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அந்த டார்ச்சர் எல்லாமே உன்னால தாங்கிக்க கூட முடியாது, அதனால நீயே சாகிறது தான் ஒரே வழின்னு சொல்லி ஒரு சில்வர் கத்தியை எடுத்து உள்ள தூக்கி போடுறாங்க. அதை எடுத்து யூஜின் பார்த்துட்டு உண்மையான குற்றவாளியாவை கண்டுபிடிக்கிறதா சொல்றா. குயின் பாட்டியும் யூஜினை ரிலீஸ் பண்றாங்க. இங்க ராயல் கிச்சன்ல குக்கிங் எல்லாரும் ஹீரோக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. யூஜின் அங்க வந்து ராஜாவுக்காக லஞ்ச் அப்படின்னு கேட்கறா. இவளை பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் யூஜின் கிட்ட வந்து அவ எப்படி ரிலீஸ் ஆனான்னு தான் கேட்கறாங்க. அவளும் நடந்த எல்லாமே சொல்றா. இனிமே எனக்கு 3 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ஹீரோவுக்கு சாப்பாடும் கொண்டு போகிறா. இங்க ஹீரோ ஜின்மியோங்க ரூம்ல இருந்து ஜேசன் கொடுத்த மூலிகைகளை எடுத்துட்டு வந்திருப்பானே அதை தான் செக் பண்ணி பார்க்கறான். ஒவ்வொரு மூலிகையா டேஸ்ட் பார்த்து அதோட பேரு டேஸ்ட் அப்படின்னு அந்த மூலிகையோட ஃபுல் டீடைல்ஸையும் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அங்க யூஜின் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறா. அதை வேலைக்காரங்களும் ஹீரோக்கு சாப்பாடு வந்திருக்கிறதா சொல்ல ஹீரோ சாப்பாடு வேண்டான்னு சொல்றான். சாப்பிடாம இப்படி இருக்கீங்களா, நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு யூஜின் சொல்றா. யூஜினோட சவுண்டை கேட்டதும் ஹீரோ வெளியில வந்து அவளை பார்த்ததும் உள்ள கூட்டிட்டு வந்து ஹக் பண்றான். ஹீரோ யூஜினை ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்லி அவகிட்டையும் எப்படி இருக்கு, ஏதாவது வலி எடுக்குதா, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அக்கறையா அவளை கொஞ்சறான். ஆனா யூஜினுக்கு குயின் பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. இவளையும் ஹீரோவை பத்தி அரண்மனை ஃபுல்லாவே வதந்தி பருவதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவை தள்ளி விட்டுட்டு என்ன ராஜா இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றீங்க, பாக்குற எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோக்கு தான் இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அவனுக்கு முக்கியம் யூஜின் மட்டும்தான். அதனால அவனும் யூஜினை இழுத்து அவளை கிஸ் பண்றான். அவளுக்கு ஷாக்கா இருக்குது. அப்ப ஹீரோ உன்னை பிடிக்காதுன்னு யாரு சொன்னா, நீ மட்டும் தான் என் கண்ணுக்கே அழகா தெரிகிற அப்படின்னு யூஜினை ப்ரப்போஸ் பண்றான். ஆனா யூஜினுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் 2 பேரும் நார்மலா இருக்கிறாங்க. யூஜின் ஒவ்வொரு சாப்பாடா டேஸ்ட் பார்த்து அதை அவனுக்கு சாப்பிட சொல்றா. இவ சாப்பிட்றத பார்த்து ஹீரோ இவன் கூடவே அவளையும் சாப்பிட சொல்றான். ஃபர்ஸ்ட் யூஜின் இதுக்கும் ஒத்துக்கிடல, ஆனா ஹீரோ கம்பல் பண்ணனால அவளும் அவன் கூட இருந்து சாப்பிடுறா. ஹீரோவும் யூஜின் ரிலீஸ் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதுவரை ஹீரோ யூஜின் மேல வச்சிருந்த ஃபீலிங்ஸை பத்தி கன்ஃபியூஸாவே தான் இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு டைரக்டா அவளை ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் வேற செஞ்சிருக்கான். அதனால பைபிள ரொம்ப ஹாப்பியா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் யூஜின் எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்தான்னு இப்ப கேட்கறான். அவளும் குயின் பாட்டி சொன்னது எல்லாமே அவங்ககிட்ட சொல்றா. உங்க பாட்டி எனக்கு 3 நாள் டைம் தந்து தான் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள ஜின்மியோங்கோட நிலைமைக்கு காரணமானவங்களை எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணணும், இல்லைன்னா நானே செத்து போகணும்னு சொல்லி எனக்கு இந்த கத்தியை தந்தாங்கன்னு குயின் பாட்டி கொடுத்த கத்தியை காட்டுறா. இவன் அதை பார்த்து பயந்து அவ கையில இருந்து கத்தியை வாங்கி உள்ள வச்சு அவகிட்டையும் உன்னை நான் இப்படி எல்லாம் சாக விட மாட்டேன், உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன், அவங்க சொன்னதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்ல யூஜின் ஷாக்கா அவனையே பாக்குறா. அப்படின்னா நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்றீங்களா ராஜா அப்படின்னு கேட்க அவனும் என்ன சொல்லன்னு தெரியாம சாப்பிடுற மாதிரி சமாளிக்கிறான். இனிமே நீங்க எங்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரை பத்தியும் நிறைய ரூமர்ஸ் பரவுது, அதனால எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னா என்ன தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கறான். இவன் மேனு தெரிஞ்சு வச்சுதான் இப்படி கேட்கறான்னு யூஜினுக்கு தெரியுது. அதனால அவளும் வெக்கப்பட்டுட்டே அது வந்து நேரமே நீங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணீங்களே, இது மாதிரி உங்களுக்கு தோன்ற நேரம் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு இருக்க கூடாது, என் பெர்மிஷன் இல்லாம என்ன தொடவும் கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்றா. யூஜினுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குது. ஆனாலும் குயின் பாட்டி சொன்னதுக்காக தான் இவனுக்கு கெட்ட பேர் வருங்கிற ஒரு எண்ணத்துல இவ இப்படி சொல்றா. இங்க முஞ்சுக்கும் குயின் பாட்டி யூஜினை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரிய வருது. அதனால அவளும் கோபப்பட்டு பாட்டியை திட்டிட்டு இருக்கா. ஆனா வேலைக்காரி யூஜினுக்கு குயின் பாட்டி 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு அவ கண்டுபிடிச்சிட்டானா இதுல இருந்து தப்பிப்பா. சப்போஸ் அதுக்குள்ள அவ கண்டுபிடிக்கலனா அவளை குத்திக்கிட்டு சாகணும்னு
கத்தியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இது கேட்டு முங்ஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவளும் ஓ எவிடன்ஸ் கிடைச்சா தானே யூஜின் தப்பிப்பா, அதுக்குள்ள ஜின்மியோங்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யூஜினால இந்த டைம் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறா. இங்க குயின் பாட்டி அவங்க அண்ணன் ஸ்டேட் மினிஸ்டர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேட் மினிஸ்டரும் யூஜினை ரிலீஸ் பண்ணது பெரிய தப்புன்னு குயின் பாட்டி கிட்ட பேசுறாரு. இதுக்கு காரணமே ராஜா தான். வேணும் தான் ராஜா யூஜினை வச்சு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, அதனால நீங்க அவளை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது, இது நம்ம எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்ல குயின் பாட்டியும் இதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, 3 நாள் டைம் அவளுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள எவிடன்ஸோட இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னானா அவ தப்பிப்பா, இல்ல அதுக்குள்ள அவளால முடியலன்னா செத்து போயிடுவா, சோ நாம அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போமே அப்படின்னு சொல்றாங்க. தென் இங்க யூஜினும் ஹீரோவும் சேர்ந்து ஜின்மியோங்க்கு சமைச்ச ஃபுட் எல்லா இன்கிரீடியன்ஸுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு யூஜின் ஜின்சிங்கை வச்சு தான் சமைச்சிருப்பா. பட் ஜின்சிங் சில பேருக்கு நிறைய சாப்பிட்டா ஒத்துக்கிடாது, அதனால ஒருவேளை ஜின்மியோங்க்கு ஜின்சங்கால இப்படி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குதான்னு சந்தேகம் வருது. அது யூஜின் வைத்தியர் கிட்ட வந்து கேட்கறா. ஜின்சங்னால ஜின்மியோங்க்கு இப்படி ஆயிருக்குமான்னு கேட்க அவரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, சப்போஸ் நிறைய சாப்பிட்டா தலைவலி வயிறு வலி மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும், சுயநினைவு இல்லாம இப்படி எல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவும் ஒரு சந்தேகம் கேட்கறான். அவன் ஜேசன் கொடுத்ததா கொஞ்சம் மூலிகைகளை செக் பண்ணி பார்த்திருப்பானே, அந்த மூலிகையில ஏதோ ஒரு மூலிகை மட்டும் பாக்குறதுக்கு வித்தியாசமாவும் அதோட டேஸ்ட் ரொம்ப கசப்பா அதுல இருந்து ரொம்ப கெட்ட வாடா எடுத்துச்சுன்னு சொல்றான். அதை வைத்தியர் கேட்டு அப்படியா கசப்பாவா இருந்துச்சு, மேபி அது மஸ்கா இருக்கும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு வகையான மருந்து தானே சொல்ல ஹீரோவும் அது பார்க்க சின்ன சின்ன உருண்டையா நான் இதுவரை பார்த்துடாத கசப்பு சுவையா இருந்துச்சு, அதுல இருந்து ரொம்பவுமே பேட் ஸ்மெல் எடுத்துச்சுன்னு சொல்ல இதை கேட்டு சீஃபும் அது வேற ஒரு மருந்து மூலிகைன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு டவுட்டாவே இருக்குது. அவனும் நான் சந்தேகப்படுற மாதிரி அதுல நிறைய வித்தியாசமான கசப்பு சுவை இருக்குது, இதுவரை நான் சாப்பிட்ட மாதிரியான கசப்பு சுவையே கிடையாதுன்னு சொல்றான். நெக்ஸ்ட் யூஜினுக்கு 2வது நாள் ஹீரோவும் யூஜினும் நைட்டு ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணதுனாலே அங்கேயே தூங்கி இருக்காங்க. யூஜின் ஹீரோட கை மேலதான் படுத்திருக்கா. அங்க சீஃபும் வர ஹீரோ அவர்கிட்ட சைலண்ட் ஆயிருங்கன்னு சைகை காட்டுறான். யூஜினோட தூக்கம் கலையக்கூடாதுன்னு தான் இவன் இப்படி சொல்றான். சீஃபும் ஜின்மியோட மோஷன்ல ஏதாவது வித்தியாசமா இருக்குதான்னு ஹீரோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதை தான் இவரும் பார்த்து அதுல எந்த வித்தியாசமான பொருட்களும் கிடைக்கலன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ யூஜினை எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சு கவலைப்படுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.